ரிஷபத்தினால நிறைய பிரச்சனைகள், நிறைய செலவு, நிறைய சுமை இதெல்லாம் வந்து பொதுவாகவே துலாமுக்கு இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ரிஷபத்தில் கனெக்ட் ஆகக்கூடிய நபர்களை கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லது. ஏன்னா ஈகோவை டச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒரே ராசி ஸ்தானம், ஒரே அதிபதி ஸ்தானமாக இருந்தாலும் இது வேற அது வேற. ரிஷபத்துக்கு நல்ல க்ளோஸாக போகிறதுங்கிறது 100% கும்பமும் மிதுனமும். அதில் டிவைன்லி காட்லின்னு சொன்னால் மிதுனம். அதோட டாப் கிளாஸ், எல்லாத்துலேயுமே ட்ரஸ்டபிள், எல்லாத்துலேயுமே ஆக்கர்ஷணம், எல்லாத்துலேயுமே நம்பிக்கை. அதாவது இதுக்கு மேலே எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அந்த, அதாவது என்ன சொல்கிறது, நல்லதுலேயும் அவன் தான், தீமையான விஷயத்துலையும் அவன் தான், அயோக்கியத்தனம் பண்ணாலும் அவன் தான். புரியுதா? இந்த 3 காம்பினேஷன்லேயும் பக்கத்துலேயே இருக்கிற ஆட்கள் சிம்மம். சிம்மத்துக்கு அல்டிமேட் சரணாகதி. துலாத்துக்கு, சிம்மத்துக்கு, மேஷத்துக்கு, தனுசுக்கு ஒரு காம்பினேஷன் ஓடிகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருப்பாங்க. ஃபேமிலி லைஃப் அமைகிறது பார்த்தீங்கன்னா 85% வந்து மேஷம், சிம்மம், தனுசுல தான் அமையும். துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் கேட்டிங்கன்னா ஒய்ஃப் என்ன ராசின்னு கேட்டால் மோஸ்ட்லி மேஷ லக்னமாக இருப்பாங்க, மேஷ ராசியாக இருப்பாங்க, இல்லையா சிம்மம் தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறப்பாங்க. இந்த மாதிரி கரெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். யாரை கூடவே வச்சக்கூடாது. கடன் பிரச்சனை, நம்ம 24 மணி நேரம் பிரச்சனையே இருப்போம். எதிரி மாதிரி 20 நாள் சுற்றிட்டே இருப்போம்னா மீனம். மீனம் இருக்கிற வரைக்கும் கடன் இருக்கும். மீனம் இருக்கிற வரைக்கும் ஹெல்த் பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இவங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது, இவங்களை தூரமாக வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது துலாத்துக்கு.